ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன அடிக்கிறாங்க இந்திய அணி இங்கிலாந்து அணியை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ட்ரெயின் பிராவோ பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து, இந்த இங்கிலாந்து எதிரான வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சமீபத்தில் T20 சீரீஸ் முடிஞ்சிச்சு. அது 4-1 சொல்லிட்டு செமையாக ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய அணி. அது குறித்து பிராவோ என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு அதிரணி ஆட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்திய அணியோட பவுலிங்லேயும் சூப்பராக இருக்குது. வருண் சக்கரவர்த்தி ஸ்பெஷலி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் நான் மேண்டராக கொல்கத்தா நைட் ரைடர்ஸாக இருக்க போகிறேன். அதில் வருண் சக்கரவர்த்தி இருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி T20 சீரீஸை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சர் T20 ரொம்பவே அற்புதமாக இருக்குது. என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்களும் சொல்லாங்க. பிராவோ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்திய அணி குறித்து. எஸ், கரெக்டுங்க அவர் சொல்கிறது. ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தி பற்றி பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போது கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா பிராவோ தான் மேண்டராக வந்திருக்காரு. அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியில் அவர் கீழே தான் விளையாட போகிறார். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கிற பவுலர் அணியில் இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பெஷல் தான். அதனால் இந்திய அணி ஒரு தரமான அணியாக தரமான சம்பவம் T20 பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ODI, அதில் தான் தரமான சம்பவம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹர்திக் பாண்டியா, ஹர்தீப் சிங்கு, விராட் கோலி, ரோஹித் சர்மா சேர்ந்து ஒன்றா விளையாடுறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போதுங்க போட்டி ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருக்கும். யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்திய அணி ODIயில் சீரீஸ் ஜெயிக்கணுங்க, விடக்கூடாது. ஏன்னா T20 ஜெயிச்சது ஓகே, இருந்தாலும் ODIலையும் ஜெயிக்கணும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் கூப்பிட்டுருக்காங்க ODI டெபியூட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா ஒரு டெபியூட் இப்போ T20 நல்லா பண்ண ஒரு தமிழக வீரர் திருப்பி ODIயில் கூப்பிட்டுருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்கலாம் பொறுத்து நம்ம வருண் சக்கரவர்த்தி அதுலேயும் ஒரு சம்பவம் செய்கிறார சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஒரு அஸ்வினுக்கு கத்துது இப்போ இவர் வந்திருக்குது பார்க்க நல்லா இருக்குங்க. ஒரு லெஜெண்ட் போனார், அடுத்து ஒரு லெஜெண்ட் கண்டிப்பாக உருவாகி ஆகணும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்பின்னராக பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இப்போது T20 சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ODI சீரீஸை வின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.